ஏதோ ஒரு சீன், ஒரு லவ் சீன் இல்லைன்னா வேற ஏதோ டைலாக் ஒரு கோவமா பேசுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கோவா பேசுமா? ஆமா பேசுமா? முடியாது முடியாது. இன்னொரு என்ன எதிர்பார்க்குறேன் எதிர்பார்க்குறேன் கோவா போற மாதிரி ஒன்று மட்டும் சொல்லுவேன். இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது அந்த சீன் எனக்கும் அந்த பொண்ணுக்குமான ஒரு சீன், ஒரு முக்கியமான ஒரு காட்சி இருக்குது. அந்த சீனை பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிறேன், உங்களுடைய கடந்து போன வாழ்க்கையில் உங்களுடைய காதலியோ உங்களுடைய தோழியோ இல்லை தோழனையோ காதலனையோ கண்டிப்பாக நினச்சி பார்ப்பீங்க. அது நினச்சி பார்க்கும்போது பலான ஒரு அடம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீ வித் செலிபிரிட்டி. நான் தான் உங்கள் விஜய். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யாருக்காங்க பார்த்தீங்கன்னா அமலா குரியன், ரோஸ் குரியன். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு போல படத்தோட ரீல் நோட் பண்ணியிருக்கீங்க. ஹீரோயினாக பண்ணியிருக்கீங்களா? ஹீரோ. ஸோ ஓகே, வெல்கம் டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ. ஹாய். ஸோ ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள். எப்படி நீங்கள் ஆக்சுவலாக மலையாளத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஒரு சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்ட்னு கேள்விப்பட்டேன். நான் 3 வயசுல இருக்கேன் ஃபிலிம் மலையாளம் ஃபேமஸ் சத்தமாக பேசுங்க. ஓகே, நான் ஹீஸ் நார்மல் மலையாளம் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் டெலிஃபிலிம் பண்ணிட்டேன் அவரோட மக்களாயிட்டு. அப்புறம் வந்து நிறைய டெலிஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் சின்ன வயசுல. அப்புறம் தீவிரம் தான் ஃபிலிம் 5 years பேக் மலையாளத்தில் கேரக்டரில் உள்ள துல்கர் மூவி. And then now it's Tamil. ஒரு கனவு போல ஹீரோயினாக. ஒரு கனவு தான். This is also a real dream. Come true. Yeah, okay, as a heroine, to act in a Tamil film is not easy that much. Okay, துல்கர் சம்மனோட நடிச்ச அனுபவத்தை சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து துல்கர் கூட நிறைய காம்பினேஷன் இருந்தது இல்லை. ஓகே. என்னோட கேரக்டரோட துல்கரோட படம் எனக்கு வந்து காம்பினேஷன் இருந்தது. பார்த்தேன் டாக்டர் ஈவன் எனிதிங் காம்பினேஷன் இருந்தது இல்லை. ஸோ ஓகே, இந்த படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கேமராமேன் அனுப்பியும் சார் சாதா என்ன இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, எப்படி என்ன மாதிரி நடிச்சு காட்ட சொன்னாங்க? என்ன ரோல் பண்ணீங்க? ஆக்சுவலாக இதில் ஆடிஷனில் வந்து நடிச்சு காட்ட ஆடிஷன் இது டேரெக்டாக வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஒரு கனவு போல படத்தோட டீம் கூட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சௌந்தரராஜன் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்க? ஓகே சார், சொல்லுங்கள், இந்த படத்தில் எப்படி உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது? நான் சுந்தரபாண்டியன் வருத்தப்படாத வழிபர் ஜிகர்தண்டா முடிச்ச டைமில் நானும் என்னோட நண்பர் விஜய் சேதுபதியும் பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஓகே. அப்போது ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு இந்த படத்தோட கோ-டைரக்டர் வைரமணி பார்த்துட்டு இந்த ஜோசப் கேரக்டருக்கு சவுண்டர் செட் ஆகாப்லன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அப்படி தான் வாய்ப்பு கிடைச்சி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சரியான படங்கள் வந்து ரிலீஸ் ஆகல, உங்களுக்கு ஒரு நேம்லாம் இல்லை. ஸோ அப்போ வந்து எப்படி உங்களை சூஸ் பண்ணாங்க? நடிச்சு காட்டினீங்களா உங்களுக்கு? இல்லை, அது நான் தான் சுந்தரபாண்டியன் பண்ணி 2 அவார்டு வாங்கியிருந்தேன்ல. பெஸ்ட் வில்லன் அவார்டு கிடச்சிருந்தது. ஜிகர்தண்டா பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது அந்த கேரக்டர் கொடுத்தா கரெக்டாக பண்ணுவார் அப்படின்ட்டு. இப்போ சுந்தரபாண்டியன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வில்லத்தனமான ரோல் தான் வந்து பண்ணியிருப்பீங்க. கூட இருக்க ஃப்ரெண்டே கூட்டு போய் கொலை பண்ணுற அளவுக்கு ஆகிடுங்க. எப்படி சசிகுமார் சார் பற்றி சொல்லுங்களேன். சசிகுமார் அண்ணா வந்து ஒரு ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு டவுன் டு எர்த். எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. இல்லை, யாரை பற்றி யார் கேட்டாலும் அது டவுன் டு எர்த் தான் சொல்கிறாங்க. நண்பர்களோட ஒரு ஜாலியான ஒரு ஆள். இல்லை, நீங்கள் ஏதாவது புதுசாக சொல்லுங்கள் சசிகுமார் சாரை பற்றி. இப்போ யாராவது நம்ம ஒருத்தர் போய் கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எப்படின்னா டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் முடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் வந்து சசிகுமார் சார் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவரை பற்றி உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். மற்ற ஏன் சொல்கிறேன்னா, எனக்கும் அவருக்குமான பழக்கம் அந்த படத்தில் மட்டும்தான். அந்த படத்தில் ஒரு 97 நாள் வேலை பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு 40 நாள் வேலை பார்த்தேன். ஸோ அந்த 40 நாள் அவரோட பழகும்போது ஒரு சீனியர், ஒரு ஆக்டராக, ஒரு ஸ்டாராக எங்களோட எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் எங்களோட வேலை பார்த்தது தான். அதனால தான் டவுன் டு எர்த்துன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் முக்கியம். நான் அந்த படத்தில் நான் அறிமுகம் லக்ஷ்மி மேனனும் நானும் மட்டும் தான் அறிமுகம். மற்ற எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ். விஜய் சேதுபதி, இனிகோ, பிரபாகர், அப்புக்குட்டி, எல்லாருமே பெரிய கேஸ்டிங். நாங்கள் 2 பேர் மட்டும், லக்ஷ்மி மேனனும் நானும் மட்டும் தான் அறிமுகம். ஸோ எங்களையும் வந்து அந்த வண்டியை தூக்கி உட்கார வச்சு அழகு பார்த்ததில்ல ஒரு நல்ல. சரி, ஓகே. அப்பா ஓகே அப்போ ஓகே ஃபைன், திட்டுங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் வாட்ஸ்அப்ல என்னமா பண்ற? உனக்கும் தனியா வந்து பெட்ரூம் கொடுத்தா நீ சாட் பண்ணிட்டே இருப்பியா உன் ஃப்ரெண்ட்ஸோட? கம்பெயின் ஸ்டடி அப்பா
வாட்ஸ்அப்ல கம்யூனிகேஷன் பண்றீங்களா? அல்ல அப்பா வந்து நான் நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போய். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு நோட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வாட்ஸ்அப்ல. சரி, எதுக்கு நைட் 12 மணி வரைக்கும் அப்படியே என்ன பேசுவீங்க வாட்ஸ்அப்ல? அல்லப்பா எனக்கு வந்து அவரெல்லாம் வந்து பிஸியா இருந்தது. யார் உங்க பாய் ஃப்ரெண்டா? அல்லப்பா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தான். பையன் பேர் என்னது? பையன் அல்லப்பா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கொடுங்க, நான் பேசி பார்க்குறேன். அப்போ என் ஃபோன் எடுத்துக்க, அப்போ நீங்க பார்த்துக்க. சரி, இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வராது, நீ கலைக்கு. Try to understand your daughter first. ஓகே, சூப்பர். நல்லா நடிச்சு நல்லா. உங்களுக்கு முக்கியமான ஒரு பேர் வாங்கி கொடுத்தா தர்மதுரைன்னு சொல்லலாம், அடுத்த ஹிட் ஆனது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், ஒரு என்ன சொல்றது, அண்ணன் தம்பி பாசம் அப்படின்ற மாதிரி நல்லா நெருக்கமாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து சவுந்தரராஜன்னா யார் அப்படின்ற அளவுக்கு தெரிய அளவுக்கு வந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சார் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிருப்பீங்க. ஸோ அதை பற்றி அவரை பற்றி சொல்லுங்கள். நான் விஜய் சேதுபதி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்கிட்ட நல்ல நண்பர், எனக்கு ஒரு உசுறு, எனக்கு நல்ல டீச்சர், நல்ல நண்பன் கிடச்சிட்டா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். எனக்கு அது மாதிரி தான் விஜய் சேதுபதி. நான் செய்கிற நல்ல விஷயங்களை பாராட்டுறதை விட நான் செய்கிற தவறை வந்து சுட்டி காமிச்சிட்டு இருப்பார். நான் தெரியாமல் செய்கிற தவறும் தெரிஞ்சு செய்கிற தவறையும் வந்து சுட்டி காமிப்பார். நான் எங்கே லேக்காக இருக்கேன்னு சொல்லுவார், நான் எங்கே வீக்காக இருக்கேன்னு சொல்லுவார். ஸோ ஹீஸ் மை பெஸ்ட் டீச்சர் அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட். அப்படி அவ்வளோதான். அது மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் விஜய் சேது சார் பற்றி ஒரு நல்ல விஷயமும் ஒரு கெட்ட விஷயம் சொல்லணும். விஜய் சேதுபதி ரொம்ப நல்லவன், ரொம்ப சாதாரணமான விஷயம். எவ்வளோ ஸ்டார் ஆகிட்டார், இன்னும் அந்த இதுதான் சாதாரணமான ஒரு டவுன் டு எர்த் ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாம் அவருடைய குவாலிட்டி. மைனஸ் அப்படின்னா அவர் உடம்பு வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டார். எங்கே போனாலும் எந்த படத்துக்கு போனாலும் அவர் நம்மளாம் இப்போ நான்லாம் கொஞ்சம் கான்சியஸாக இருப்பேன், ஹெல்த் கான்சியஸாக இருப்பேன், கம்மியாக சாப்பிடுவேன். அதுதான் என்கிட்ட அவர்கிட்ட இருக்கு மைனஸாக தோணும். நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கேன், உடம்பு குறைங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் பாவாட பெண்ணானே ஒளிநோட்டம் நோக்காதே, இது தீராதா வந்திருக்கா நேரமாய் மீனிന്റെ കണ്ണാലേ നോക്കുമ്പോൾ ഞാൻ നിന്നെ വഴിമാറി പോകല്ലേ നീ പൂനിലാ. டான்ஸ்லாம் கிடையாது, டான்ஸ் இருக்கானே இப்ப இல்ல. சரி, ஓகே, தமிழ் பாட்டு பாடுங்க. ஏதாவது தமிழ் பாட்டு, என்ன தமிழ் பாட்டு தெரியும் உங்களுக்கு? தமிழ் பாட்டு நம்ம ஃபிலிம் பாட்டு அவ்வளவுதான் தெரியும். பெற்ற தாயினே மகன் மறந்தாலும் பிள்ளை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தே உயிர் மறந்தாலும் உயிரே நேரா உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் நீங்க பாடுனீங்களா அந்த படத்துல? இல்ல நல்லாவே பாருங்க, டைரக்டர் முன்னாடி பாடி காட்டுறத அவரே சான்ஸ் கொடுத்துருப்பாருல. நடிகன்றது இங்கதான் இருக்கு. நம்ம எப்படி வேணா நடிக்கிறது, இது உடம்பு எப்படி வேணா இருக்கட்டும், நடிக்கிறது தான் முக்கியம். ஒரு கதை தான் முக்கியம். கதாபாத்திரத்துக்கு நம்ம புரிஞ்சு கணிச்சாலே போதும். இப்போ மோகன்லால் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக. ஸோ நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும், பாடிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும். அதெல்லாம் வேற வேற ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்கு இது போதும். அதாவது அவர்கிட்ட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, அவருக்கு என்ன தேவைன்றது அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும் பிடிக்காதுன்றது வரைக்கும் அவருக்கு தெரியுது. ஹி இஸ் ஒர்க்கிங். அவருக்கு என்ன தேவையோ அது வந்து கரெக்டாக பண்ணிடுறாரு. என்ன தெரியுதோன்னு இல்லைங்க, அவருக்கு தெரியுது ஆடியன்ஸ்க்கு என்னென்ன ஆடியன்ஸ் பல்ஸ் வந்து ஆடியன்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு, கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ இது பிடிக்கும், இதுதான் முக்கியம், நம்ம இதை பண்ணால் போதும், நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் இதுதான்றத ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறார். அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறாரு. அழுது காட்டணும். என்ன மோளே, என்ன ஆச்சு? அம்மா வந்து திட்டினாங்களா? அடுத்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டியாமா? +2 ஃபெயிலா? I work my heart up.
99? போப்பா ஜோக்கல்லப்பா நான் ஃபெயில் ஆயிட்டப்பா. ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து பாய் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டாங்க, அந்த சிச்சுவேஷன் கலவணும். போல்டா நிக்கணும் அதாவது. ஓகே ஓகே அது கொஞ்சம் சீரியஸ் ஆயிடும். சரி ஏதாவது சிச்சுவேஷன் சொல்லி. யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஹலோ ஓகே நீங்கள் கால் பண்ணுங்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட். ஹலோ ஹலோ அமலாவா? ஆமாம் நான் பிரியா ஃப்ரெண்டு பேசுகிறேன். சொல்லுங்க. உங்கள் ஃபோன், அவங்களோட ஃபோன் கீழே கிடந்தது, ஓகே அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. என்ன ஆக்சிடென்ட்? அவள் இப்போ எங்கே இருக்கு? இப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்கோம். எந்த ஹாஸ்பிட்டல்? இங்கே பக்கத்தில் அப்போலோ. ஹவுசி சொல்லிக்கிற அலுவலகம் இல்லை, நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே எனக்கு பார்க்கணும். எப்போ வருவீங்க? நான் இப்போ வரேன். ப்ளீஸ் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக வாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் இல்லாத ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை நீங்கள் கொஞ்சம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க வடபழனியில் இருக்க ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் எமர்ஜென்சியாக வாங்க. என்ன ரூம்? நீங்கள் வாங்க, நான் ஃபோன் வைக்கிறேன். நீங்கள் வடபழனி வந்துட்டு கால் பண்ணுங்க. ஏன்னா பேசிகிட்டு இருக்க நேரம் கிடையாது இது, நீங்கள் சீக்கிரமாக வாங்க. ஓகே 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 ஓகே. ஓகே, இப்போ வேற என்னென்ன ப்ராஜெக்ட் ஏதாவது கமிட் ஆயிருக்கீங்களா? இப்போ எதுவும் கமிட் ஆகல. ஓகே சார், இந்த படத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க? லீட் ரோல் பண்ணுறீங்களா இல்லை செகண்ட் ஹீரோ பண்ணுறீங்களா? இல்லை, இது வந்து இந்த படத்தில் யாருமே ஹீரோ கிடையாது, கதை தான் ஹீரோ. உண்மையாக சொல்ல போனால் கதை தான் ஹீரோ. ஜோசப்ன்ற கேரக்டரை நான் பண்ணுறேன், நடராஜன் கேரக்டரில் ராமகிருஷ்ணன் பண்ணுறாரு, சுமதின்ற கேரக்டரில் அந்த அமலா பண்ண. ஸோ கதை தான் ஹீரோ. என்ன மாதிரியான கதை சார் இது? என்னென்னா பொதுவாக வாழ்க்கையில் நம்ம அம்மா புள்ள, ஒரு ஆண் பெண் உறவு இருக்குல்ல, அம்மா புள்ள, அண்ணன் தங்கச்சி, பொண்டாட்டி புருஷன், இதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு இதுதான் உறவுன்னு ஒரு வரைகோடு இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு புரிஞ்சுக்கும், உறவுக்குள்ள புரிஞ்சுக்கும். பட் ஒரு சாதாரண சமுதாயத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பழகும்போது பல உணர்வுகள் இருக்கும், பல பகிர்தல்கள் இருக்கும், ஷேரிங் இருக்கும். ஷேரிங் வந்து பண்ணும்போது நிறைய விஷயம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், லவ் இருக்கும், காதல் இருக்கும், காமம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவில் காமம் தான் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் பழகும்போது காமம் தான் முதல் படி, அதுதான் ஃபஸ்ட்டு இன்டிக்ஷன் வரும். ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஆணுக்கும், ஆணை பார்க்கும்போது பெண்ணுக்கு வரும்போது காமம் தான் முதல்ல வந்து நிற்கும். ஸோ அந்த காமம் வந்து எந்த அளவுக்கு நம்மளை செயல்படுத்த வைக்குது, அதாவது ஒரு கடவுள் தன்மையாக செயல்படுதா இல்லை ஒரு மிருகத்தன்மையை செயல்படுத்துதான்றது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு மையக்கருத்து. இந்த நட்புக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. அந்த காமம் எந்த அளவுக்கு அது ப்ளே பண்ணியிருக்கு, அது எப்படி நல்லா நம்ம எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை நல்ல மனுஷனாகவும் இல்லை மிருகமாக மாற்றதா அப்படின்றதான் மிகப்பெரிய படத்தில் உங்களுக்கு ரேட் சீன் இருக்கா? இல்லைங்க, அந்த மாதிரி கிடையாது. இது என்னன்னா, இது ஒரு உன்னதமான விஷயம். இது நீங்கள் இப்போ கலாய்க்கிறதுக்காக கேட்டிங்களா இல்லை கொஸ்டின்காக கேட்டிங்கன்னா தெரியல, எனக்கு கொஞ்சம் கோவம் இருக்குது. சினிமாவில் வந்து ரியல் லைஃப்பில் அதுதான் உண்மை. இப்போ நீங்களே உங்கள் பெண் தோழிக்கிட்ட ஏதாவது ஒரு செகண்டில் வந்து நீங்கள் சபலப்படாமல் இருக்க முடியாது. அப்படி நீங்கள் இருக்கீங்க, அப்படி நான் சபலப்படலைன்னு சொன்னால் நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த படம் வந்து ஒரு உண்மையை, ஒரு நேர்மையை, ஒரு உளவியல் சார்ந்த ஒரு படத்தை சொல்லுது. இதை பார்க்கும்போது இந்த படம் ஏன் நீங்கள் பார்க்கணும், இந்த படத்தில் இது என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இருக்குது. சமுதாயத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் படும்போது ஒரு நான் சொல்கிறது அந்த காமத்தை தாண்டி ஒரு விஷயத்தை வாழ முடியுமா, வாழ்ந்த எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அப்படி நல்ல விதமாக வாழும்போது என்ன நல்லது நடக்குதுன்றது தான் விஷயமே. ஸோ இது வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். பிறந்த குழந்தைங்க இன்னைக்கு வயசானவங்க வரைக்கும் உட்காந்து பார்க்கலாம், சொல்லிக்காமல் பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது அந்த சீன், எனக்கும் அந்த பொண்ணுக்குமான ஒரு சீன், ஒரு முக்கியமான ஒரு காட்சி இருக்குது. அந்த சீனை பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிறேன், உங்களுடைய கடந்து போன வாழ்க்கையில் உங்களுடைய காதலியோ, உங்களுடைய தோழியோ, இல்லை தோழனையோ, காதலனையோ கண்டிப்பாக நினச்சி பார்ப்பீங்க.
அது நினைச்சு பார்க்கும்போது பலார்னு ஒரு அரை விழுந்த மாதிரி அடி விழுந்த மாதிரி இருக்கும் கன்னத்துல. சத்தியமா சொல்றேன், எல்லாருமே வந்து அதை உணர்வீங்க. ஆனா அந்த அடி வலிக்காது, சுகமா இருக்கும். படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகுது? வர 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு முழுவதும் அவர் ப்ரொடியூசரை ஓன் ரிலீஸ் பண்றாரு. ஓகே, அடுத்த ப்ராஜெக்ட் என்ன கையில் வச்சிருக்கீங்க? இப்போ எனக்கு வந்து தங்கரதம்னு ஒரு படம் பண்றேன். அன்னைக்கு வந்து வில்லனாவும் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு படம் ஹீரோ, ஒரு படம் வில்லன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கல்லன் ஒரு படம் வில்லனா பண்ணியிருக்கேன். அமீர் சாரோட கோ டைரக்டர் சந்திராக்கா டைரக்ஷன்ல. அப்புறம் சத்ரியன் என்னோட குருநாதர் படம், எஸ்ஆர் பிரபாகரன் சுந்தரபாண்டியன் டைரக்டர், அவர் படத்துல பார்த்துருக்கேன். தொண்டன் சமுத்திரக்கண்ணியான கூட பண்ணியிருக்கேன். திருட்டுப்பயிர் 2 பண்ணிட்டு இருக்கேன். திருட்டுப்பயிர் ஓகே போயிட்டு. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு மிமிக்ரி பண்ண தெரியும்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? மிமிக்ரி சின்ன வயசுல மிமிக்ரி எல்லாம் ஸ்கூல்ல ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கீங்க? சின்ன வயசு என்ன தட்டு, பிளேட்டு, டம்ளரு, அந்த ஏஜ் நான் வந்து நிறைய ஆக்டர்ஸ் சிங்கர்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ முடியாது, தச்சு போச்சு. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு மிமிக்ரி பண்ணி காட்டு, ஏதாவது ஒரு மாதிரி. ஓகே, சின்ன பிள்ளை மாதிரி அழுது காட்டு பண்ணிக்கலாம். வாய்ஸ் மட்டும்தான். ஓகே, ஜூம் போய்க்கும். எக்ஸ்பிரஷன்ல வாய்ஸ் மட்டும்தான். ஐயோ, ஏதோ குழந்தை அழுகுற மாதிரியே இருக்கு. நான் பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல. உங்க குழந்தை தான் அழுகுதோ அப்படின்ட்டு. நீங்களே பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கீங்க. சரி, ஓகே. வேற என்னென்ன டேலண்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? டான்ஸ் ஆட முடியுமா? ஒரு 2 ஸ்டெப். இல்ல கவிதைலாம் படிப்பீங்களா? கவிதை உங்க யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு? ஏதாவது பசங்க வந்து லவ் பண்றாங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா? ஸ்கூல் டைம்ல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஏன் ப்ரப்போஸ் பண்ண ஆகல நான் திருச்சி எஸ் சொல்லல. ஏன் லவ் பண்றது தெரியாது, எனக்கு தெரியாது. நம்ம தான் பெரிய ஹீரோயின் அப்படின்னு அப்படி இருந்தல, அந்த மாதிரி எனக்கு தோணல. சொன்னாங்க லவ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? லவ் பண்ற மாதிரி தெரியாது, அதுக்கு லைஃப்ல வந்து happening right. என்ன மாதிரியான உங்களுக்கு purposefully யாராவது லவ் பண்ண முடியாது. ஆமா, it's happening. So okay, அந்த மாதிரி என்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு உங்களுக்கு எதிர்பார்ப்பீங்க? ட்ரீம் ஏதாவது இருக்குங்களா? Some dream you will have some dream. Must understand me. Like understand பண்ணனும். Like எந்த likes dislikes அப்புறம் எனக்கும் அவரோட likes பிடிக்கணும். ஒரு understanding வேணும், loving caring. And you must respect a female person. So okay. வீட்ல அம்மாவை தங்கச்சியை ரெஸ்பெக்ட் பண்ணனா ஒரு பாய்க்கு ஷூரா வந்து சொசைட்டில லேடிஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஷூர். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ எங்கள் வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து ஒரு கணக்கு மூவியில் இது ஃபர்ஸ்ட் மூவி. நான் இப்போ சொன்ன தமிழ் அவ்வளோ நல்லா கிராமட்டிக் எரர்ஸ் நிறைய இருந்தது. ஸோ ஆனால் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழில் பேசலாம் நிறைய ஆசை இருக்குது. இன்னும் ஒரு டைம் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இன்டர்வியூவில் வரும்போது இன்னும் நல்லா தமிழ் பேச டைம் வாக். நீங்கள் பேர் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க. எனக்கு கூட பியூர் தமிழ் பொண்ணு மாதிரி தமிழ் பேசணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஐ வில் ட்ரை மை ஹார்ட். எனக்கு இன்னும் நிறைய படம் நல்ல நல்ல படங்களும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதுக்கு உங்கள்கிட்ட எல்லாரையும் சப்போர்ட் தேவை. ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ, பிளஸ் மீ. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம் டீ வித் செலிபிரிட்டி வித் விஜய். This is me Amala with Tea with Celebrity Vijay. உண்மையிலே ரியலி ஃபன்னாக இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Like, share, comment and subscribe. KK.